சரணம் ஐயா. அனைத்து விதமான வாசகங்களை வைத்து வந்து உங்கள் பாதங்களில் போன்று பணிகளால் தழுவி என் பட்ட ஆடையா துடைத்து ஒரு மனைவியாகப்பட்ட கல்விக்கெல்லாம் அதிபதியாக உங்களுடைய கலைவாணில் சரஸ்வதியாகப்பட்ட இந்த மங்கை உங்கள் பாதத்தை நான் ஆதாரமாக அடிக்க பண்ணுகிறேன். இந்த பூவுலகில் பூவும் பொட்டோடும் சுவாமி வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடிகாலமாக வாழ்ந்திருப்போம். ஆமா, இருந்தாலும் உங்கள் மனைவியாகப்பட்டவர் உங்க ஆசைக்கேற்ற சரி ஒரு ரஞ்சிதமாக விளங்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் நேசத்துக்குரிய உங்கள் காதல் மனைவியாக தாங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கட்டுமா? ஒரு வாய்வார்த்தை என்ன கண்ணே? ஓராயிரம் வாய்வார்த்தை கேட்கலாம். அப்படியா? ஆமாம். ஓ, 1000 வார்த்தையாக ஒரு கணவனிடம் நான் கேட்டால் கடமே எனக்கு பதிலளிப்பீர்களா? ஆமாம். அப்படியா? அப்படியே சுவாமி அழைத்ததே செய்தி தன்னே.
சாமிநாத கண்ணே தேவி இதோ அரண்மனையில இருந்த தேவியை அது சீக்கிரமாக 1000 காவலாளிகள் விட்டு அரவணைத்திரல்லவா? என்ன காரணம் எதற்காக? என்ன காரணம் எது காரணம் கேக்குறேன்? ஆமா பின்ன பிடிக்க போவதால என்னங்க இப்படியா லல்லா புலான்ட்டே இருப்பீங்க? கண்ணே ஏங்க கண்ணே திறந்த ஒரு பிண்ட பிடிக்க போவீங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு என்னமோ இவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா இவ்வளவு நேரம் ஐயும் வீட்லயே இருக்கிறீங்க. என்னையும் கூப்பிட்டு எனக்கு தெரியாதா? நீங்க எதுக்கெல்லாம் கூப்பிட்டு தெரியாதா? அங்க போன மண்டை உடச்சு மாவளை கேட்டு போடுவேன். அப்படியா? அங்கெல்லாம் எங்கேயும் போக கூடாது. அப்படியா? ஆமா. சரி சுவாமி எதுக்காக கூப்பிட்டீங்க? கண்ணே தினந்தோறும் பிண்ட பிடிக்க போக வேண்டும். அதனால இன்றைய தினத்தில் பிண்ட பிடிக்க போவதற்கு முன்பதாக சற்று ஆயாசமாக இருக்கிறது. உனக்கு ஆயாசமா இருந்தா உங்க ஆயா சுட்ட வாடியா இருந்தா எனக்கு என்ன? பிண்ட பிடிக்க தானே போறேன். நீங்க போயிட்டு வர்றது இது என்ன சொல்லிக்கிட்டு கண்ணே பிண்ட பிடிக்க போவேன். ஆனா சற்று ஆயாசமாக இருக்கிறது. உனக்கு ஆயாசமா இருந்தா இந்த ஆயா பேட பிடிக்க இருந்தா எனக்கு என்ன? கண்ணே சற்று எனக்கு நித்திரையாகுது. உனக்கு வேண்டாம். ஓ உங்களுக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருகிறது. என்ன பண்ணணும்? உன் மடி மீது நான் தலை வைத்து கொஞ்ச நேரம் நித்திரை செய்ய வேண்டும். இருக்கிறதுல வேற அந்த வரிசை வேற ஒண்ணு பாக்கணுமா? இவங்க எல்லாம் கள்ள கொண்டு அடிச்சு விட மாட்டாங்க. எனக்கு நித்திரை வருது கண்ணே. நித்திரை வருகிறது. ஆமா. அதனால நீங்க சற்று நேரம் தூங்க வேணுமல்ல? ஆமா. சுவாமி உனக்கு ராரி 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 ராரோ. சுவாமி மன்னவா உனக்கு ராரி ரண்டு அண்ணா தூரிலே
அது கருநாய் வாழையோடது பொட்டை நாய் வாழையோடது எதுக்கு என்னத்துக்கும் தெரியல இந்த குழுவுல. ஏன் கோமாளி பாசத்தை பேசுறீங்க பேசிட்டு போறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம தொழில் நம்ம செய்யறத நம்ம செஞ்சுட்டு போலாம். ஏண்டா கோமாளி என் புருஷன் வாய் குதிரை குதிரை காட்டுறேன். நான் பேசாத உட்காந்து இருந்திருப்பேன். தக்காளி ஆளுங்க இது பேசினா மட்டும் கேட்கல போடுறாளுங்க, ஏதாவது பேசினா மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்காளுங்க. ஆமா இந்த மாதிரி பேசுறது பண்ண வர மாட்டேன். ஏண்டி என் புருஷன் என்னைக்குன்னு தெரியல, இன்னைக்கு ஆசையா என் மடி மீது தலை வச்சு படுக்கணும்னாரு. தலை வச்சு படுக்கணும் மடி மேல வச்சிருக்கணும். அப்புறம் நீ போய் குண்டுகள் மாடி அங்க போய் வச்சு தூங்க வர ஜாவா வர காட்டா ரோடு போய் என்ன சொல்லுங்க, பொறுத்து பாடிட்டு படுத்து விட்டு இவன் செடியில இவன் டைவர்ஸ் பண்ணிரு. டைவர்ஸ் பண்ணி போக வேண்டியதான். ஏங்க இங்க பாருங்க, தினந்தோறும் பிண்டுபிடிக்க தொழிலும் நமது வேலை. ஆமா அப்படி இருந்தாலும் சற்று ஆயாசமா இருக்கும், மடி மீது சிற வைத்து தூங்கணும்னு சொல்லி கேட்டீங்க. ஆமா சரி இப்போ என் கணவராக இன்றைய தினம் கேட்கிறேன் என்று சொல்லி என் மடி மீது ஒரு சிறை வைத்து தாலாட்டு பாடி உறங்கி வைத்தேன் அல்லவா? என்ன சுவாமி அது ஏது சுவாமி? கண்ணே பஞ்சான மெத்தையில் படுத்து உறங்கும் போது ஒரு பொல்லாத சொப்பனம் கண்டேன் தேவி. என்னங்க சொப்பனம்? என்ன சொப்பனு கேக்குற? கண்ணே தேவி ஏங்க யாரென்றே தெரியவில்லை. அந்த பொல்லாத அரக்கர்கள் வந்து நம்ம நாட்டையே அடித்து அதாவிதம் செஞ்சு உப்பு சட்டை வரையோடு வரை எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய மாதிரி கனவு கண்டேன் தேவி. படுத்த இடஞ்சேரி இல்ல, இதுக்குதான் கோமாளி வேணுங்கிறது. மனசாட்டை ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி பகல்ல தூங்கினா ஒரு பகல்ல தூங்குறதோட இருக்கட்டும், இவரு படுத்த இடஞ்சேரி இல்ல. தேவேந்திர மன்னன் செய்த கட்டளை என்ன? தேவர் சபையில ஒரு தேவர் சபையில தேவாதி தேவர் அனைவற்றும் பகலிலே உருவக்கூடாது என்பதுதான் தேவேந்திர மன்னனுடைய கட்டளை. அந்த தேவர் மன்னன் கட்டளத்தையும் மீறி இந்த பிரம்மதேவனாக பலகையிலே ஒருங்கிய காரணத்தினால என்னடா அவருக்கு பின்னாடி சிரிப்பு? பகலிலே உறங்கிய காரணத்தினால இதோ உங்களுக்கு பொல்லாத சொப்பனை எதுவோ வந்திருக்கலாம். அப்படியா? பகலில கண்ட கனவு பலிக்காது என்பதுதான் முன்னோருடைய வாக்கு. ஆமா அதனால படுத்த இடம் சரியில்லாம இருக்கலாம். அப்படியா? அந்த புறத்தில் படுத்துவாங்களா? தலை மாத்தி வேலை விட்டு போன்னு பாக்குறேன். உள்ள அரண்மனைக்கே போச்சு, அதனால படுத்த இடம் தெரியலங்கிற. ஆமா ஸ்டேஜுக்கு போய் நம்ம ஸ்கூட்டர் நிக்குது இல்ல, அங்க துண்டு போட்டு கொடுக்கலாம். இவ்விதமாகத்தானே அரமனையில் பஞ்சாயத்தில் மருத்துவ கட்ட கனவு ஒன்றுக்கான அதே சமயத்தில் கஜேந்திரபுரி வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அஜமகாசுரன்